ரஜினியோட நடிக்கும்போது என்ன கற்றுக்கிட்டேன்னா, எப்படி வளர 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 கூட த மேன் இஸ் த சேம். கால் நல்ல பதிவாக இருக்குது தரையில், அதோடு தூக்கலை அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அவரோட கிரேட்னஸ் சக்ஸஸ் என்னென்னா, தன்னோட பலம் தெரிஞ்சதை விட அவருக்கு தன்னுடைய பலவீனங்கள் தெரியும். ஸோ அவர் அந்த மாதிரி ரோல் சூஸ் பண்ணி மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஐ ஆம் டியூட், என்னுடைய முதல் கடமை என்னுடைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ரிலேட்டிவ் க்ளோஸ்லி அசோசியேட், பர்சனலாக பேசிக்கிறதெல்லாம் வேறு. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒண்டரிங். எப்படின்னா சாதாரணமாக இருக்கார், திடீர்னு மேக்கப் எல்லாம் போட்டு எந்திரன் ஒரு படம் பண்ணும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், பயங்கரமான ஒரு சேஞ்ச் அவர் இருக்குன்னு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன், அவருக்கு ஹிஸ் முதல் டெடிக்கேஷன் என்னென்னா, நான் பேசுகிற வரைக்கும் அவர்கிட்ட சொல்லணும், நாங்கள் வந்து அந்த 7 ஆட்கள்னு ஒரு ட்ராமா போட்டேன். அதில் நான் வந்து 7 ரோல் ஸ்டேஜில் பண்ணுறேன். பாக்யராஜ் படம் நாட்கள், நான் ஆட்கள்னு 7 ரோல் ஸ்டேஜில் பண்ணேன். அதை வந்து பார்த்துட்டு ரஜினி ரொம்ப பிரமாதமாக ரசிச்சார். நான் சொன்னேன், சார் உங்களுக்கு காமெடி சென்ஸ் பிரமாதமாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்களேன் இந்த ரோலைன்னார். நான் தனியாக கூட்டின்னு போய், அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்னால் எது முடியுமோ அதுதான் நான் செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய ரோல் இல்லை, இதை என் ஆடியன்ஸ் என்கிட்ட இதை எதிர்பார்க்கல, அவங்களுக்கு நான் அதை கொடு. ஸோ ஹீ நோஸ் வாட் டு கிவ் டு ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு தன்னை தயார் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதுனால இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் செட். நார்மலாக இஸ் அ வெரி நார்மல் பர்சன். அண்ட் இன்னொன்று அவர்கிட்ட பெரிய விஷயம் என்னென்னா, இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த டைட்டில் அவருக்கு அவ்வளோவா பிடிக்காத டைட்டில். இன்றைக்கி அவர் ஃப்ரெண்ட்ஸோட பாயில் உட்காந்து தான் சாப்பிட்டுருக்காரு அவர், அவங்க ராகவேந்திரா மண்டபத்தில். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். 2 டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டார் அவர். அது வெரி கிளியர் அபவுட் இட். அது வந்து ரொம்ப மனப்பக்குவம் வேணும். பட் அவருக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து மேலே ஏறி இறங்கி அடிப்பட்டதெல்லாம் ஹி ஹஸ் கம் டு தட் லெவல். ஆமாம். இதில் அகெயின் நான் யங்ஸ்டர்ஸ் இப்போ வர ஆர்டிஸ்ட்க்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, ரஜினிகாந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரஜினிகாந்த் முதல் 2-3 படத்தில் பேசின தமிழ் யாருக்காவது புரிஞ்சுதா? சத்தியமாக புரியல, அவருக்கே தெரியும். அப்போ போய் அவர் கேட்டதுக்கு, டப்பிங் நான் ஒத்துக்க மாட்டேன், கஷ்டமும் நஷ்டமும் இந்த பாஷையை நான் கவர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நான் பேசுவேன் அப்படின்னு பேசி ராகவேந்தர் பண்ணுற அளவுக்கு தமிழ் பேசியிருக்காருல்ல. ஸோ அந்த முயற்சி பண்ணணும்.